உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியா முதல் 2 இடங்களை பிடிக்க வேண்டும் என்றால் இந்த கடைசி போட்டியிலும் வெற்றி பெறுவது அவசியமாக இருக்கின்றது. இந்த நிலையில் 4வது டெஸ்டுக்கும் 5வது டெஸ்டுக்கும் இடையில் 8 நாட்கள் மேல் ஓய்வு இருந்தது. இதனால் இந்திய அணி வீரர்கள் 4வது டெஸ்ட் முடிவடைந்தவுடன் அவர்களது வீட்டிற்கு சென்று தங்களுடைய பொழுதை கழித்தனர். இந்த நிலையில் அம்பானி குடும்பத்தின் திருமண நிகழ்ச்சியில் காஷ்மீரில் நடைபெற்றது. இதற்காக ரோஹித் சர்மா தன்னுடைய குடும்பத்தினருடன் காஷ்மீரில் சென்று அங்கு 3 நாட்கள் தங்கி விழாவை சிறப்பித்தார். இந்த நிலையில் இந்திய அணியின் பயிற்சி முகாம் நேற்று தொடங்கியது. காஷ்மீரில் இருந்து ஹிமாச்சல பிரதேசத்துக்கு சாலை வழியாக வர வேண்டுமென்றால் நேரம் அதிகமாகும் என்பதால் ரோஹித் சர்மா நேரடியாக ஹெலிகாப்டரில் புறப்பட்டு தர்மசாலா வந்து அடைந்தார். ரோஹித் சர்மா ஹெலிகாப்டரில் இருந்து மாசாக இறங்கி வந்து பயிற்சி முகாமில் பங்கேற்று இருக்கிறார். இந்த வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. ரோஹித் சர்மா கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காக அம்பானி குடும்பத்தினரே இந்த ஹெலிகாப்டரை ஏற்பாடு செய்து ரோஹித் சர்மாவை அனுப்பி வைத்திருக்கலாம் என்றும் செய்திகள் வெளியாகி உள்ளது. ஏற்கனவே நட்சத்திர வீரர் பும்ரா தர்மசாலாவில் வந்து இறங்கிவிட்டார். இந்த டெஸ்ட் போட்டியில் KL ராகுல் களம் இறங்கவில்லை. கடந்த டெஸ்ட் போட்டியில் தடுமாறிய சர்ஃப்ராஸ் கான் மீண்டும் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பெரிய ரன்களை குவிக்க வேண்டிய உத்வேகத்தில் இருக்கின்றார். மேலும் குளிர் பிரதேசமாக இருப்பதால் இந்திய அணி 3 சுழற்று பந்து வீச்சாளர்களை வைத்து களமிறங்குமா இல்லை 3 வேக பந்து வீச்சாளர்களை வைத்து களமிறங்குமா என்ற சந்தேகம் இருந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.